ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருள்ல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு சொல்லிட்டு நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து பண்ணாக்க நீங்கள் தான் எடிட் பண்ண போகிறீங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்ற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ப மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஓகே. ஸோ நாம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ற பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பேக் போயிட்டு, கீழ ப்ளஸ்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டு, இந்த 16:9ன்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, கிரியேட் ப்ராஜெக்ட்ன்னு இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப கீழ ப்ளஸ்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டு, மிட்ட நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க எடிட் பண்ற பிக்க நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கீழ மோட்ஸ் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் அழுத்தத்த யூஸ் பண்ணி, உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாரி வந்து பண்ணாக்க, இந்த மாரி ஃபுல் ஸ்கேல்ல நீங்க ஆட் பண்ணி, கரெக்ட்டா உங்களுடைய பிக்கு எந்த மாரி ஆட் ஆகணுமோ, அந்த மாரி வந்து பண்ணாக்க நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இதுல கிரியேட் ஃப்ரம் எஸ் இமேஜ் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, கீழ ஸ்வைப் பண்ணினாக்க, இந்த பிக் வந்து பண்ணாக்க 16:9ல வந்து பண்ண கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல சேவ்ன்னு இருக்கா? அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட்ல வந்து பண்ணாக்க நீங்க எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்குமே வந்து பண்ணாக்க நீங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னாக்க, அப்பதான் நம்ம பிக் ஆட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈஸியாவும், அது இல்லாம நீங்க பொருள்ல பார்த்த மாரி கரெக்ட்டா அந்த எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு கரெக்ட்டா ஷோ ஆகும். ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணாக்க சொன்னேன். இப்ப நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பிக்க மட்டும் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அத நம்ம எப்படி நம்ம பார்த்து வந்துடலாமா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எக்ஸ்பிரஸ் தான். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் குடுத்து வந்து பண்ணாக்க நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகான் நீங்க செலக்ட் பண்றீங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பண்ண இமேஜ் மாரி ஒரு ப்ளஸ்ன்னு இருக்கும். அந்த ஐகான் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ ஃபைல் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்றீங்க. ஜஸ்ட் நீங்க எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி குடுத்துரும். இப்ப கீழ டவுன் இருக்கா? கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நாம இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு, நம்ம ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நாம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்பயே கொஞ்சம் டைமிங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழ ப்ளஸ்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டு, மிட்ட நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஸோ நீங்க எடிட் பண்ண வேண்டிய அந்த 16:9 நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஸோ அதுல நீங்க எடிட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பிக் வந்து பண்ணாக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதே சமயத்துல வந்து பண்ணாக்க நான் நெறைய வந்து பண்ணாக்க புக் மார்க் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி வந்து பண்ணாக்க நீங்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பிக் ஆட் பண்றதுக்கு தான் வந்து பண்ணாக்க கொஞ்சம் வந்து பண்ணாக்க டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையா பார்த்து வந்து பண்ணாக்க நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நாம இதுக்கான எஃபெக்ட் எப்படி நம்ம ஆட் பண்றது நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டேன். கீழ மோட்ஸ் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நீங்க பிக்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு சைட்ல கீ ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃபார்ம். நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு கொஞ்சம் சென்டரா பார்த்து வந்து பண்ணாக்க அவங்க ஒரு கீ ஃபார்ம் நீங்க குடுத்துக்கோங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டிங் வந்துட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க மேல மூவ் பண்ணி கரெக்ட்டா மறை லெவலுக்கு வந்து பண்ணாக்க நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 கீ ஃபார்முக்கு சென்டர் கொண்டு வந்துட்டு சைட்ல கிராஃப் ஆப்ஷன் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் செட் பண்ற மாரி ஒரு கிராஃப மட்டும் நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்ப கீழ எஃபெக்ட் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ல போய்க்கோங்க. இதுல பிரல்னு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இதுல மோஷன் போல எஃபெக்ட் இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கீழ சாண்டிசைட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. ஒரு 0.10 இல்லன்னா ஒரு 0.20 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்ப அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்ப இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அடுத்த பிக்குக்கு எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த பாக்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல காப்பில இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதே பாக்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எல் கிளியர் மாரி இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐகான் மாரி இருக்கா? அது நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழ பேஸ்ட் பண்ணினாக்க, அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதுல ஆட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதே பாக்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டு டேட்டா வந்து பண்ண பேஸ்ட் ஸ்டைல் குடுத்தா மட்டும் போதும். அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதுல ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இதே சமயத்துல வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த பிக்குக்கு ஒன் ஒண்ணா வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி தான். நெறைய பிக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் டைமிங் எடுக்கும். சில டைம் கொஞ்சம் கடுப்பாவும் ஆகும். ஸோ வீடியோ கொஞ்சம் நல்லா வரணும்னாக்க பண்ணி தானே ஆகணும். ஸோ பொறுமையா பண்ணுங்க.
ஓகே. ஸோ நான் ஃபுல்லா வந்து இப்ப நான் ஆட் பண்ணலாம். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிரும். ஸோ ஓகே. இப்ப நீங்க எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க நீங்க எஃபெக்ட் நீங்க பேஸ்ட் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துக்குங்க. இப்ப நம்ம ஆட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க கொஞ்சம் வந்து பண்ணாக்க நான் மெசேஜ் பண்ண பாருங்க. ஸோ அது எதுக்குன்னு சொல்றேன். ஸோ கரெக்ட்டா வந்து பண்ணாக்க செகண்ட் பிக் இங்க முடியுதோ, ஸோ அந்த மார்க்கிட்ட வந்துட்டு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க கரெக்ட்டா அந்த ஃபர்ஸ்ட் பிக்குக்கு மேல வந்து பண்ணாக்க செகண்ட் பிக் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். முன்ன வந்து பண்ணாக்க இந்த மாரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட்ல வந்து பண்ணாக்க பிளாக் கலர் மாரி. ஸோ இந்த மாரி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணீங்கனாக்க அந்த ஃபர்ஸ்ட் பிக்குக்கு மேல வந்து பண்ணாக்க அப்படியே வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் பிக் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். இதுக்காக தான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பிக் முடியிற இடத்துக்கு போயிட்டு செகண்ட் பிக் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க இது வந்து பண்ணாக்க செகண்ட் பிக்குக்கு மேல வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஓகே. ஸோ இதே சமயத்துல வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்க சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்ப நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ஆட் பண்ண பின்னாடி மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழ ப்ளஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு மிட் இங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு பிஎன்ஜி வந்து பண்ணாக்க ஒரு பிக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஸோ அந்த பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு மேல ப்ளஸ் இருக்கா அது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கரெக்ட்டா வந்து பண்ணாக்க அந்த பிக்க நீங்க எதுவரைக்கும் நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஜஸ்ட் அது வரைக்கும் வந்து பண்ணாக்க அந்த பிக்க நீங்க ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணல. ஏன்னாக்கா வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிரும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துக்கலாம். இப்ப நம்ம ஆட் பண்ண அந்த பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட்ல இதுல டிஜெஸ்ஷன் வெர்ப் இருக்கா அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல மேல தேர்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கலருக்கு நேரா வந்து பண்ண கலர் ஆப்ஷன் இருக்கா அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் நீங்க கொடுத்துக்கோங்க. இப்ப கீழ அவுட் சைடு இருக்கா அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு இத வந்து பண்ணாக்க கரெக்ட்டா 0 வந்து பண்ணாக்க வச்சுட்டுங்க. கீழ வந்து பண்ணாக்க விட்த் இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒயிட் கலர் லைன் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பண்ண கொஞ்சம் கம்மியா வர மாரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்ப நம்ம இதுக்கான எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? அதுக்கு ஜஸ்ட் அந்த பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழ மோட்ஸ் இருக்கா அது நீங்க செலக்ட் பண்றீங்க. இந்த பிக்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட் கொஞ்சமா தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க கீழ மர்ற அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்க மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த 2 கீஃபேம் சென்டர் கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் செட் பண்ற மாரி ஒரு கிராஃப நீங்க செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இப்ப அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் குடுத்து இத கொஞ்சம் நான் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துக்குங்க மறுபடியும். இப்ப சைட்ல வந்து பண்ண தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீஃபேம் இந்த இடத்துல ஒரு கீஃபேம் ஆட் பண்ணுங்களா ஜஸ்ட் அதுக்கு நேரா போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பிக் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோடைய பிக்குடைய சைஸ் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் போயிட்டு இதையும் நான் வந்து பண்ணாக்க லைட்டா கம்மி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நீல் போயிட்டு இன்னும் கொஞ்சம் கீழ வர மாரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா அந்த பிக் வந்து பண்ணாக்க அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலேருந்து மூவ் ஆகி அப்படியே கொஞ்சம் பிக் வந்து பண்ணாக்க பெருசா வந்து பண்ணாக்க விஷ் ஆகும். ஸோ கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கான டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்து கீழ ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எந்த டெம்ப்ளேட்னாக்க இந்த டாட் மாரி வந்து பண்ணாக்க ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதுதான் ஜஸ்ட் அது செலக்ட் பண்ணிட்டு மேல ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு கீழ வர மாரி நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்ல லைட் லெஸ்க்குன்னு குடுத்து விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்க மூவ் பண்ணி கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க 11.18 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்ப கீழ ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மிட் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்க எடிட் பண்ணிய அந்த 16:9 பிக் வந்து பண்ணாக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த பிக்க நீங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சமயத்துல வந்து பண்ணாக்க சாங் எண்ட் வரைக்கும் ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நாம இதுக்கான எஃபெக்ட் எப்படி ஆட் பண்றது நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு நீங்க மூவ் பண்ணிட்டு கீழ நீங்க மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு லேயர் நான் ஆஃப் பண்ணி கொடுத்திருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதுல காப்பி லேயர் இருக்கா அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அப்படியே மேல் மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிக்கு கிட்ட வந்துக்கலாம். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல பேஸ்டல் கேர்மா இருக்கா அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்ட மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இதுல ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு இந்த பேஸ்டல்ன்றத நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இதே சமயத்துல வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நாம இதுக்கான டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாமா? கரெக்ட்டா பிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு மீடியாக்குள்ள போயிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வீடியோ குடுத்திருப்போம். அத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணி இந்த லேயர் கீழ வர மாரி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான்.
இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்து கீழ நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. நீங்க இடத்துல எஃபெக்ட்னு ஒரு லேயர் இருக்கா, அது நம்ம செல்ல போயிட்டு மேல டிலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சாங்குக்கு மேல ஒரு 2 லேயர் இருக்கா, இந்த 2 லேயருமே சைடுல லாங் பிரஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேல வந்து பண்ணி நீங்க கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே. அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நீங்க மூவ் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க பொருள்ல பார்த்த மாரி சூப்பரான வீடியோ நம்ம ரெடி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நீங்க ஷோ பட்டன கிளிக் பண்ணி இங்க டேரக்ட்டா வந்து பண்ணைக்கு சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோல எதாவது டவுட் வந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னாக்க நான் சொல்லி தான் தெரியல. ஸோ பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.